வெல்கம் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 2024-25. ஸோ இந்த அகடமிக் இயர் 2025 போர்டு எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் போர்ட்ல இருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுல எப்படி இருக்கு, நம்ம என்ன மாதிரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மாடல் இருக்கு, ஏன்னா இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் கண்டிப்பா உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல வரும். ஸோ அதுக்காக தான் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இப்போ போர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அதுல என்னென்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் மேக்ஸுக்கு பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ ஜஸ்ட் நீங்களே கூகுளில் போயிட்டு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் சிபிஎஸ்சி 2024-25 கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு 12க்கு தனியாகவும் 10க்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 10க்கு பார்க்கலாம் பாருங்க. ஸோ 10க்கு இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ், விஷுவலி இம்பேர்ட், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுதான் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இங்கே மார்க்கிங் ஸ்கீம். ஸோ மார்க்கிங் ஸ்கீம்ன்றது உங்களுக்கு கீ ஆன்சர். ஸோ இப்போ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ மொத்தம் 5 செக்ஷன் இருக்கு, ஏபிசிடிஇ. ஸோ செக்ஷன் ஏல 1 to 18 எம்சிக்யூ, அடுத்து 2 அசெஷன் ரீசனிங். ஸோ அடுத்து உங்களுக்கு என்னது 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது ஃபுல்லாக முடிக்கிறோம் 20. அடுத்து வந்து 5 கொஸ்டின்ஸ் ஆஃப் 2 மார்க்ஸ். ஸோ 5 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். 2 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு எதிரா சாய்ஸ் வரும். அடுத்து செக்ஷன் சி பாருங்க 3 மார்க். ஸோ 2 கொஸ்டின் உங்களுக்கு 3 மார்க் 1. ஸோ 2 கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்ஸா எதிராக ஆப்ஷன் இருக்கு. அடுத்து செக்ஷன் டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் வரும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எதிராக சாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் சேம் செக்ஷன் சிஇல வந்து 3 கேஸ் ஸ்டடி, 3மே 4 மார்க் கொஸ்டின் 12 மார்க்ஸ். ஓகே, ஸோ இதோட மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னாலும் இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மார்க்கிங் ஸ்கீம் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதோட கீ ஆன்சர். ஸோ எப்படி போர்டு எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கீ ஆன்சர் ஸ்பிட் பண்ணுவாங்க. இப்போ 1 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் மட்டும் எழுதினாவே கீ ஆன்சர் வந்துடும். ஸோ 2 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா எது மாதிரி ஸ்பிட் அப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எந்த ஸ்டெப் இருந்தால் நமக்கு 1/2 மார்க், அடுத்து 1 மார்க், அடுத்து இந்த ஸ்டெப் இருந்தால் 2 மார்க். ஸோ இந்த கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல எப்படி ஸ்பிட் பண்ணுவாங்க அப்படின்றது கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு 10க்கு. ஸோ இதோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், டோட்டல் கொஸ்டின் பேப்பரோட எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸிமம் நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு நான் ஃபுல்லாவே என்னோட சேனல்லே போடுறேன். அதே மாதிரி என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் பிளேலிஸ்ட்டோ இல்லை கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டருக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லா சாப்டருக்கும் ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ், 1 மார்க்ஸ், கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே உன்னோட சேனல் கம்யூனிட்டியில் போனீங்க அப்படின்னா லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேம் அதே மாதிரி இப்போ 12க்கும் பாருங்க. ஸோ 12க்கும் சேம் அகடமிக் இயர் 2024-25. ஸோ இப்போ மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் சேம் இதே கான்செப்ட் தான் 10th 12th 2 பேருக்குமே. ஸோ இப்போ 12க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ 5 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் ஏ 1 to 18 மல்டிபிள் சாய்ஸ், 2 கொஸ்டின் அசெஷன் ரீசனிங். ஸோ அடுத்து செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 மார்க். ஸோ 2 மார்க் கொஸ்டின் 18, 19, 20. ஓகே, ஸோ இதோட முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 ஷார்ட் ஆன்சர் இருக்கு. 5 into 2 வரும், 2 into 5 கொடுத்தாரு. ஸோ 5 into 10 மார்க்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ 2 கொஸ்டின் உங்களுக்கு எதிராக சாய்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 6 ஷார்ட் ஆன்சர். ஸோ 6 ஷார்ட் ஆன்சர் உங்களுக்கு எத்தனை இருக்கு, ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 2 கொஸ்டின் எதிராக சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லாங் ஆன்சர். ஸோ 5 மார்க்ஸ். ஸோ 5 into 4 உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ், 20 மார்க்ஸ். அடுத்து 3 கேஸ் ஸ்டடி. ஸோ 4 மார்க்ஸ். ஸோ 3 கேஸ் ஸ்டடினா ஸோ 4 into 3, 12 மார்க்ஸ். ஓகே, ஸோ இதுக்கும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஸோ கீ ஆன்சர் இங்கே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷனும் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸில் ஃபுல் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனல்லே போடுறோம். ஸோ 12க்கு அதே மாதிரி தான் எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது, சேனல் பிளேலிஸ்ட்லையோ கம்யூனிட்டியிலோ போனீங்கன்னா எல்லா சாப்டருக்கான லிங்க் தனித்தனியாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சாப்டருக்கான 1 ஷாட் ரிவிஷன், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் லாஸ்ட் 10 இயர்ஸ், 1 மார்க்ஸ், கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 சீட்ஸ் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னென்ன செக்ஷன் வேணும், எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.